श्रीमान् वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. நாதமுனிகளுக்கு அப்புறம் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் சுவாமி புண்டரீகாட்சர் ஆச்சாரியன் உய்யக்கொண்டார் அப்படின்னு அவருக்கு தமிழில் திருநாமம். அதை பற்றிய ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். அந்த உய்யக்கொண்டாருக்கு நமஸ்காரம் என்கிறார். நமஸ்யாமி அரவிந்தாட்சம் நமஸ்யாமி அரவிந்தாட்சம் நாதபாவே வியவஸ்திதம் शुद्धसत्वमयं शौरेः अवतारमिवापरं नमस्यामि अरविन्दाक्षं नाथभावे व्यवस्थितं शुद्धसत्वमयं शौरेः அவதாரமிவாபரம். சுவாமி இங்கு தெரிவிப்பது நாதமுனிகளின் சிஷ்யர் உய்யக்கொண்டார். இவருக்கு புண்டரீகாட்சர் என்றும் திருநாமம். பகவானுக்கு புண்டரீகாட்சர் என்ற பெயராதலால் இவரையும் ஸ்லேடையில் துதிக்கிறார். உய்யக்கொண்டார் நாதபாவே, நாதமுனிகளுடைய கருத்தில் உறுதியாக இருந்தவர், உறுதி கொண்டவராக இருப்பார். சுத்த சத்வகுணம் நிரம்பி இருப்பவர். கண்ணன் ஈஷர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் என்பது போல எல்லா தேவர்க்கும் தேவனாக இருப்பவன் கண்ணன், தேவாதி தேவன். நம் போன்று கர்மவசியமான சரீரம் இல்லாமல் சுத்த சத்வமய திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டனாக இருப்பவன். இப்படி உய்யக்கொண்டாரையும் கண்ணனையும் ஒரு சேர இந்த ஸ்லோகத்தில் ஒப்பிட்டு கூறி புகழ்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான விஷயங்கள். உய்யக்கொண்டாரிடம் சகலார்த்தங்களையும் வாயிலாக பெற்றவர் மணக்கால் நம்பி. அவரை பற்றி அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இவருக்கு புண்டரீகாட்சர் என்ற திருநாமம். நாதமுனிகளின் நேர் சிஷ்யர். கண்ணபிரானே உய்யக்கொண்டராக மற்றொரு அவதாரம் செய்துள்ளானோ என்னும்படியான ஒரு பெருமை இவருக்கு. கண்ணபிரான் எப்போதும் சர்வலோக நாதனாயிருப்பவன். அவனுடைய திருமேனி சுத்த சத்துவமயமானது. அவன் திருக்கண்கள் தாமரை போன்றவை. உய்யக்கொண்டாரோ ஸ்ரீ நாதமுனிகளின் திருவுள்ளத்தை நன்கு அறிந்து அதையே உறுதியாக பற்றியவர். இவரிடமே சுத்த சத்வகுணம் நிரம்பி இருக்கிறதே அல்லாமல் ரஜஸ் தமஸ் முதலிய குணங்களுக்கு சிறிதும் இடமில்லை. புண்டரீகாட்சன் என்ற திருநாமம் பெற்றவர் இவர். இப்படி ஸ்லேடை பொருளில் கண்ணபிரானது மற்றொரு அவதாரம் என்னலாம்படி உள்ள உய்யக்கொண்டாரை தொழுகிறேன்னு ஒரு அர்த்தம். கண்ணபிரானையும் ஆச்சரியமாக அனுபவித்து உய்யக்கொண்டாரையும் சைமல்டேனியஸாக அனுபவிக்கிறது இன்னொரு விதம். நாதபாவே, நாதமுனிகளின் கருத்தில் உலகுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் நாதமுனிகளின் தன்மையில் வியவஸ்திதம், உறுதி உடையவராய், நிலை பெற்றவனாய், சுத்த சத்வமயம், சத்வகுணமே நிறைந்தவராய், தூய சத்வகுணமே நிறைந்தவராய், ரஜஸ் தமஸ் கலவாத சத்வ வடிவனாய், ஷௌரேகே கண்ணனுடைய அபரம் மற்றோர் அவதாரம் அவதாரம் போல் இருப்பவரான அரவிந்தாட்சம் உய்யக்கொண்டாரை, தாமரை கண்ணனை நமஸ்யாமி நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் சுவாமி. இப்படி ரொம்ப அழகாக ரெண்டு விதமாகவும் அனுபவிக்கிறார். நமஸ்யாம் அரவிந்தாட்சம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்த சத்வமயம் ஷௌரேகே அவதாரம் இவாபரம். அதாவது இவர் திருவள்ளரையில் ஜெயத்சேனரின் அம்சமாக முன்குடுமி அந்தணர்க்க வம்சத்தில் பராபவ ஆண்டு சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சுக்ல பிரதமை புதன்கிழமையில் அவதரித்தார். பராபவ ஆண்டு இதே ஆண்டு. புண்டரீகாட்சர் என்னும் திருநாமம். நாதமுனிகளிடம் மந்திரங்கள், மந்திரார்த்தங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள், விசேஷார்த்தங்கள் எல்லாவற்றையும் உபதேசம் பெற்றார். இவருக்கு 5 சீடர்கள். ஒரு தடவை நாதமுனிகள் தம்முடைய தர்மபத்னியான அரவிந்த பாவையை பிறந்தகத்திற்கு போனோன்னு அவருக்கு ஆசை, போகணும் அப்படின்னா. அதனால் அந்த
நாதமுனிகளை அந்த நாதமுனிகள் தன்னுடைய சிஷ்யரான புண்டரீகாட்சரை துணைக்கு அனுப்பினார் மனைவியுடன். அங்கு வங்கேபுரத்து ஆட்சி தன் குமாரத்தியான அரவிந்தப்பாவை, நாதமுனிகளோட மாமியார் வங்கேபுரத்து ஆட்சி, தன் குமாரத்தியான அரவிந்தப்பாவையாள் என்கிற நாதமுனிகள் தேவியாரை பார்க்க வேணும் என்று அழைத்து கொண்டு வரும்படி ஒருவரை அனுப்பி வைக்க, அதாவது வங்கேபுரத்து ஆட்சி தன் பரிஜனங்களின் மூலமாக பழைய அமுதை வீட்டு முற்றத்தில் அமரச் செய்து பரிமாறினார். அதாவது இந்த நாதமுனிகள் தேவிகள் கூட, அரவிந்தப்பாவை கூட உய்யக்கொண்டார் வந்தார். அந்த புண்டரீகாட்சர் வந்திருக்கார். அந்த புண்டரீகாட்சர் இவர் கூட அனுப்பின சீமா, அதாவது என்ன சொல்கிறது, செவிலித்தாய் சீமாட்டி, சீதன வெள்ளாட்டி, அதாவது கூட வந்த ஒரு மெய்ட் சர்வெண்ட், ஒரு சர்வெண்ட் அப்படின்னு நினச்சிண்டு அவருக்கு அந்த வஞ்சிபுர ஆட்சி திருமாளிகையில் கொண்டு போய் விட்டு, ஆட்சியும் அவருக்கு அங்கே வாசலில் உட்கார வச்சு அவருக்கு பழைய சோறு, முதல் நாள் ராத்திரி சோறு, அந்த பழைய சாதம் அதை கொடுத்தாராம். அது சாப்பிட்டு போனோம் அப்படின்னு அதை சாப்பிட்ட பிறகு விடை பெற்று திரும்பி நாதமுனிகள்கிட்ட வந்துட்டார். அந்த பழைய தீர்த்த பிரசாதத்தை ஸ்வீகரித்து அவர் திரும்பி வந்துட்டார். அப்போது முதல் நாள் தண்ணீரில் சேர்ந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கும்படி அவர் செய்வித்தாள். அவரும் அதை ஸ்வீகரித்து தன்னை கிருத்தார்த்தராக எண்ணி, பரமபாக்கியம் பிறவி பயன் பெற்றவராக எண்ணி விடை கொண்டு நாதமுனிகள் சன்னதிக்கு திரும்பி வந்துட்டார். ஊரில் ரொம்ப தூரமாக இருக்குமோ என்னமோ வந்து ஆச்சாரியனை தண்டன் சமர்ப்பிக்க நாதமுனிகள் இவருடைய முகவிலாசத்தை பார்த்தார், சந்தோஷத்தை பார்த்தார். முக மலர்ச்சி, சந்தோஷ அதிசயம், அவ்வளவு சந்தோஷம் அவர் முகத்தில். அது கண்டு இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் தன்னுடைய யோகத்தாலே கட்டாட்சித்தார், ஞான திருஷ்டியில் புரிஞ்சுட்டார் அவர் என்ன நடந்திருக்குன்னு. உமக்கு மரியாதை நடந்தது என்ன என்று கேட்டருள அவரும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே, அதாவது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இது பாசுரம், வானுளார் அரியலாகா வானவா என்பராயில் தேனுலாம் துளபமாலை சென்னியாய் என்பராயில் ஊனமாயினகள் செய்யும் ஊனக அரகர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. தாழ்ந்த செயல்களை செய்யும் அவர்களாகியும் பிறரை கொண்டு தாழ்ந்த செயல்களை செய்விப்பவர்களாகவும் இருந்தாலும் மேலுகத்தில் உள்ள பிரம்மன் முதலியானவர்களால் அறிய முடியாத பரமபதத்தில் என்றும் வாழ்கின்றவனே என்று யாராவது சொன்னால் அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். தேன் ஒழுகும்படியான திருத்துழாய் மாலையை திருமுடியில் தரித்தவனே என்று யாராவது சொன்னால் அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்கள் அமுது செய்து மிகுந்ததை தயை செய்து நமக்கு கொடுத்தால் அதுவே நம்மை சுத்தி செய்யும், நம்மை சுத்தப்படுத்தும். அவர் கொடுக்க மாட்டா, அப்படி கொடுத்தால் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே தது சிஷ்டம் சுபாவனம் என்று கூறி கலக்கமில்லா தண்ணீரிலிட்ட நல்லதோர் சோற்றை புசித்து பாக்கியம் பெற்றேன். அதுவும் ஆச்சாரியனுடைய பத்னி கிரகம், ஆச்சாரியர்களை சேர்ந்தவர்களுடைய அன்னம் பரமபோக்கியம். அதனால் உள்ளம் பூரித்தவராய் நடந்ததை சொன்னார். நாதமுனி ரொம்ப வருத்தப்பட்டாராம். அவரை உகந்து அப்படியே அணைத்து கொண்டாராம். நம்மை உய்ய கொண்டீரோ, அன்று முதல் அவர் உய்ய கொண்டார் என்னும் திருநாமம் வழங்கலாயிற்று. அப்படியே உமக்கு நம்மை உய்ய கொண்டீர் என்று ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு உமக்கு தகுந்த பாரிதோஷிகம் இல்லை என்றாராம், பரிசு இல்லை என்று தன் திருவடிகள் இரண்டையும் அவர் முடியில் அமர்த்தி அருள அவரும் கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலம் அன்ன குறை கழலே என்று ஆழ்வார் பிரார்த்தித்தபடி அடியேன் பெற்றேன் என்று சந்துஷ்டராக சந்தோஷித்த அங்குள்ளார்களும் இதென்ன ஆச்சரியம், இந்த நாதமுனிகளுக்கு பெருமாள் படியும் இந்த புண்டரீகாட்சருடைய பிராட்டிப்படியும் ஒத்திருந்ததே என்று உள்மகிழ்ந்து நாதமுனிகளை தண்டன் சமர்ப்பித்து இவருக்கு உய்ய கொண்டார் என்ற திருநாமம் பிரசாதித்தால் இந்த ஆத்மகுணத்தை பின்னோர்களும் கண்டு உஜ்ஜீவிப்பார்கள்னு நாதமுனிகள் உய்ய கொண்டார் என்று பிரசாதித்தார். ஸ்ரீமன் நாராயணனே மனித உருவில் ஆச்சாரியனாகத் தோன்றி வேதாந்த சாஸ்திரங்களை உபதேசம் செய்து சம்சாரிகளை திருத்தி கரையேற்றுகிறான் என்று கண்ணனே அவதாரம் பெற்றது போல இங்கு
ராமனிடம் அனுமன் பெற்றது போல ஆச்சாரியனால் கட்டித் தழுவி அணைக்கப்பட்டவர் இந்த ஆச்சாரியன். அரவிந்தாட்சம், கண்ணன் தாமரை மலர் போன்ற அழகிய திருக்கண்களை உடையவன். உய்யக்கொண்டாரோ புண்டரீகாட்சன் என்னும் திருநாமத்தை உடையவன். நாதபாவே வியவஸ்திதம், யாதவர்களுக்கு யயாதியின் சாபத்தால் சிம்மாசனம் கிடையாது. கம்சனை கொன்ற பிறகு கண்ணன் விரும்பியிருந்தால் தானே ராஜாவாக ஆயிருக்கலாம், வாய்ப்பு உண்டு. பகவத் அவதாரமானபடியால் யாரும் எதுவும் செய்ய முடியாது, அவனுடைய சங்கல்பம். ஆயினும் சாபத்திற்கு மதிப்பளித்து நாதனாக ராஜாவாக ஆகும் விஷயத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உக்ரசேனருக்கு சிம்மாசனத்தை அளித்தான் கண்ணன். உய்யக்கொண்டாரும் நாதமுனிகள் இட்ட கட்டளைப்படி நடந்து கொண்டார். ஆச்சாரியம் கைங்கரியம் பண்ணுவதில் இளைய பெருமாள் காட்டில் ராமனுக்கு செய்தது போல நாதமுனியின் கருத்தறிந்து தொண்டு செய்வார், பலவித கைங்கரியம் செய்வார். பேரன் ஆளவந்தாருக்கு தக்க தருணம் அமையும் போது வேதாந்த உபதேசம் செய்யும்படி ஆச்சாரியன் நியமித்திருந்தார். தான் பரமபதிக்கும் நிலை வந்தபோது தன் சீடரான மணக்கால் நம்பியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். அதோடு தான் காலக்ஷேபம் சாதிக்கும் போது நாதமுனியின் சித்தாந்த கருத்துகளுக்கு கொஞ்சம் கூட இம்மி பிசகாமல் மாறுதல் இல்லாமல் உபதேசித்து வந்தார். சுத்த சத்துவமயம். கண்ணன் மனிதனாக அவதரித்தாலும் அவனுடைய திருமேனி ரஜோகுணம் தமோகுணம் கலக்காது சுத்த சத்துவகுணம் உடையதாக அப்ராகிருதமாகவே இருந்தது. உய்யக்கொண்டாரும் மனத்தின்மையால் வைராக்கியத்தால் ரஜோகுணம் தமோகுணங்களினால் ஏற்படக்கூடிய காமம், கோபம், பேராசை, மோகம், திமிர், பொறாமை முதலியவற்றை அடக்கி சாத்விக குணங்களை ஆன சமம், புலனடக்கம், பொறுமை முதலிய குணங்களை ஏற்று தூய சாத்விகராகவே விளங்கினார். எனவே பகவான் கண்ணனைப் போலவே இருக்கும் புண்டரீகாட்ச சூரி என்ற உய்யக்கொண்டாரை சேவிக்கிறேன் என்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக கண்ணனுக்கும் ஆச்சாரியனுக்கும் இருந்த ஸ்லேஷை, பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணனை பற்றி சொல்லப்பட்டது போல ராமஹிருதயம் என்னவென்று அறிந்து செயல்படுபவர் லக்ஷ்மணன். அதே போல தனக்கென கொள்கை என்று கொள்ளாதவர் லக்ஷ்மணன். அதே போல உய்யக்கொண்டாரும் நாதமுனிகளின் திருவுள்ள கருத்தை நிறைவேற்றுவதில் ஸ்திரமாயிருந்தார், பாரதந்திரனாக இருந்தார். எனக்கு அவரிட்ட வழக்காயிருந்தார். என் பௌத்திரன் யாமுனருக்கு சர்வ அர்த்தங்களையும் உபதேசிக்கும் என்று சொன்னதை தன் காலத்தில் நிறைவேற்ற முடியாமல் போக தன் சிஷ்யரான மணக்கால் நம்பியை அதில் பிரேரித்தார். இப்படி ஆச்சரியமாக உய்யக்கொண்டாரின் உத்தம குணநலனை இந்த பாசுரத்தில் நாதபாவே வியவஸ்தை உடையவர், சுத்த சத்துவமயர் ரெண்டும் தெளிவாகிறது. புண்டரீகாட்சன் என்பது பெருமாளுக்கும் இவருக்கும் கோஹ்யன்ய புண்டரீகாட்சாத் மகாபாரத கிருத் பவேத் என்று பிரமாணம். பிரகிருதி சம்பந்தப்பட்டது பிராகிருதம், நம் உடல் பிராகிருதம். பெருமாள் திருமேனி அப்படி கிடையாது, அப்ராகிருதம், நம்மதைப் போல அன்றது. பிரதிஷ்டையான பிறகு அர்ச்சாமூர்த்தி கூட அப்ராகிருதம். தங்கம், பஞ்சலோகம், கல் அப்படின்னு ஆராயக்கூடாத அர்ச்சாவதாரத்தை. நம்முடைய சாலிகிராமமும் அப்ராகிருதம். வைகுண்டத்தில் பரமபதத்தில் இருப்பது போலவே இது அபௌதிக அப்ராகிருத வஸ்து. 100 லிட்டர் பாலில் 1 லிட்டர் ஜலம் கலந்தால் அது பால் தான், அந்த ஜலத்தினால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது மாதிரி பெருமாள் இதில் சாநித்தியம் கொள்கிறார். வைகுண்டலோகம் முழுவதும் அப்ராகிருதம், அர்ச்சாவதாரம் முழுவதும் அப்ராகிருதம், சாலிகிராமம் முழுவதும் அப்ராகிருதம். ஸ்ரீவைகுண்டம் பரமபதம் எப்படியோ அப்படி தான் நம்ம சாலிகிராமம், அப்படி தான் அர்ச்சாவதாரம், கோவிலில் இருக்கிற அர்ச்சாவதாரம். இப்படி ஆச்சரியமாக இங்கே உய்யக்கொண்டாரை நாம் அனுபவிப்போம், அவரை தொழுவோம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.